Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாக்க போராட்டம், பாதுகாக்க போராட்டம். பாதிக்கப்பட்ட விகடனுக்கு தோள் கொடுக்க போராட்டம், தோள் கொடுக்க போராட்டம். முடக்கப்பட்ட இணையதளத்தை மீட்டெடுக்க போராட்டம், மீட்டெடுக்க போராட்டம். கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். சட்டத்திற்கு புறமாக, சட்டத்திற்கு புறமாக புறவாசல் வழியாக கருத்து சுதந்திர குரல் வலையை நெரிக்க முயலும் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். விலங்குகள் போல விலங்கிடப்பட்டு நாடு திரும்பிய இந்தியர்களுக்கு ஆதரவாக வாய்த்திருக்காத ஒன்றிய அரசை சுட்டி காட்டுவது குற்றமாகாது குற்றமாகாது. அத்துமீறிய அமெரிக்காவை கண்டிக்காமல் மௌனம் காக்கும் ஒன்றிய அரசை விமர்சிப்பது குற்றமாகாது குற்றமாகாது. ஒன்றிய அரசே, மோடி அரசே, திரும்ப பெறு திரும்ப பெறு. உண்மையை உறக்கச் சொன்ன விகடனுக்கு கொடுக்கப்பட்ட நோட்டீஸை திரும்ப பெறு. ஒன்றிய அரசே, மோடி அரசே, சட்டத்திற்கு புறம்பாக முடக்கப்பட்ட இணையதளத்தை செயல்பாட்டில் கொண்டு வர ஆவண செய் ஆவண செய். போராட்டம் இது போராட்டம், பத்திரிகையாளர்களின் போராட்டம். பத்திரிகையாளர்கள் ஒற்றுமை, பத்திரிகையாளர் ஒற்றுமை, பத்திரிகையாளர் ஒற்றுமை. முருகன் என்ன சொல்றாரு அப்படின்னா, விகடன் இணையதளம் முடக்கப்பட்டது சட்ட நடவடிக்கை அறிவிப்பு விரைவில் வரும்ன்றாரு. அதாவது அதில் தான் ஆலிஸ் அட்வென்ச்சர் இன் ஒண்டர்லேண்டுன்னு ஆங்கிலத்தில் இருக்குது, பெரிய நாவல், லூயிஸ் கேரல் எழுது. அதில் குவீன் ஆஃப் ஹார்ட்ஸ் ஆத்திரத்தில் சொல்லுவாங்க, சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட், வேர்டிக்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ். தண்டனை முதல்ல வரும், அப்புறம் தீர்ப்பு அப்புறம் வரும். அப்படின்னு தான் தீர்ப்பில் அக்விட் ஆகலாம், இல்லை கண்டம் ஆகலாம். அதனால் அதுதான் அதோடைய காமெண்ட். அவர் சொன்னதுக்கு பதில் அதுதான் இருக்க முடியும். இது எந்த உலகத்தில் எந்த லீகல் சிஸ்டம்லேயும் இது நடக்க முடியாது. அதாவது முதல்ல இந்த ப்ரொசீஜருக்கு முன்னால் இது. ரெண்டாவது, இது சட்ட விரோதமான ஒரு செயல். பேச்சுரிமை, கருத்து, இது ஊடக சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், அதுக்கு கம்ப்ளீட்லி ஆன்டியாக போயிருக்கு. அது இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அன்றைக்கி ரொம்ப தெளிவாக அதில் இருக்குது. அதனால் அவர் சொல்கிறது, அவர் என்ன படித்தாரோ எனக்கு தெரியாது, ஆனால் அவர் சொல்கிறது கம்ப்ளீட்லி ரிடிகுலஸ். பாண்டிய அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு உலக தலைவராக இருக்கார், இந்திய பிரதமர் நீங்கள் கை கால விளங்குறது சரியான்னு கேட்குறாரு. சரிதான். ஏன்னா இங்கே ஹோல் இதில் பேசுன மாதிரி ஒரு சித்திரவதை பண்ணி கொண்டு வந்திருக்காங்கல்ல இந்திய குடிமக்களை. அங்கே அமெரிக்கன் பிளேனில் இவங்க அது ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணதாக தெரியல. கன்ஸ்பிகுவஸ் சைலன்ஸ் என்று சொல்லலாம். மௌனமாக இருந்திருக்காங்க. அதனால் அதோட அர்த்தம் என்ன? இது ஒரு முக்கியமான விஷயம். ஃபேக்ட் என்னென்னா, இது பிரதமர் மோடி அவர்கள் அங்கே போகிறதுக்கு முன்னால் வந்த கார்ட்டூன். அதாவது அதோடைய ஒரு நல்ல அர்த்தமுள்ள ஒரு கார்ட்டூன், ஒரு குட் எடிட்டோரியல் காமெண்ட், அதே நேரத்தில் ஒரு சட்டாயர். அதில் அதோட அர்த்தம் என்னவென்றால், அவருடைய ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஆர் டைட். அவருக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை இது பண்ணுறதுக்கு. ஏன்னா ட்ரம்ப் டாரிஃப்னு பேசுகிறாரு, பயங்கரமாக பேசுகிறாரு. ஒன்றும் நம்மளால் அதை இவங்களால் எதிர்க்க முடியல. அதை கன்வே பண்ணுறது ஒரு எடிட்டோரியல் எழுதினா இது மாதிரி இருக்குமா? பல பேர் எடிட்டோரியல் எழுதியிருக்காங்க, விமர்சனம் பண்ணி இந்துவில் கூட வந்திருக்காங்க. அதை தடுக்க மாட்டாங்க. ஒரு தலைக்கீழாக இவங்க ஆக்ட் பண்ணுறாங்கல்ல. கார்ட்டூன் என்பதுக்கு ஒரு அந்த பவுண்டரிஸை புஷ் பண்ண முடியும். கார்ட்டூன் என்றால் அவங்களுக்கு ஸ்பெஷல் அலவன்ஸ் இருக்கும். இந்த இதில் பின்னால் இப்போ ஜவஹர்லால் நேருவை பற்றியோ
இன்றைக்கி வந்து கிருஷ்ணமேனன் மூக்கு இப்படி இருக்கும். கிருஷ்ணமேனனுக்கு அதிகமாக ஒரு ப்ரொனவுன்ஸ்டாக கார்ட்டூன் பார்த்துருக்கேன். நேருவை பற்றியும் இந்த மாதிரி என்ன கார்ட்டூனுக்கு கேலி சித்திரம் உண்டு அந்த இதில். அதை இன்றைக்கி கூட இதில் போனீங்கன்னா ஃபார்மர் ட்விட்டரில் ஜவஹர்லால் நேரு என்று ஒரு ஹேண்டில் இருக்குது. ஜவஹர்லால் நேரு ஹேண்டிலில் அவர் அதுலேயே சட்டாயர்னு போட்டிருக்கோம். அடிக்கடி மோடிக்கு ஜவஹர்லால் நேரு ரொம்ப கைண்டாக இது சொல்லுவார், அட்வைஸ் கொடுப்பார், லெசன் கொடுப்பார். நீங்கள் இது சொல்கிறது தப்பு, இது இல்லை, இந்த மாதிரி வார்த்தை தப்பு அப்படின்னு சொல்லி அது இன்னும் கண்டினியூ ஆகுது. அதுதான் அது கார்ட்டூனுடைய கேரக்டரே அதுதான். அதனால் இது ஒரு சொன்ன மாதிரி மகாத்மா காந்தி அவர்களை பற்றி கார்ட்டூன் வந்திருக்கு. என்கிட்ட அந்த ஒரிஜினல் கூட இருக்குது. அதாவது காந்தி அவர்கள் வெளியில் வராரு, எல்லாம் பார்த்தா கோகோ கோலா, இந்த பார்த்தா ஒரு ரொம்ப வியப்பு ஏற்படுகிறது. இந்த மாதிரி கார்ட்டூன் இருக்குது. முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை பற்றி பல கார்ட்டூன் இருக்குது. சென்ட்ரல் மினிஸ்டர்ஸை பற்றி இருக்குது. அதே மாதிரி திமுக பற்றி லீடர்ஸை பற்றியும் கார்ட்டூன்ஸ் இருக்குது. அது யாரும் அது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த எதேச்சிகார இந்த அத்தாரிட்டேரியன் போக்குடைய ஒரு மோசமான ஒரு எக்ஸாம்பிள் இதுதான். ரெண்டாவது அதை பற்றி நம்ம இன்னும் ஆராய வேண்டும். ஒரு கார்ட்டூனை மட்டும் பிளாக் பண்ணல, ஹோல் வெப்சைட் அந்த போர்ட்டலில் பிளாக் பண்ணிட்டாங்க. பல யூஆர்எல் இருக்கக்கூடிய வெப்சைட் அதை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ண முடியல அவங்களால். இன்றைக்கி அது ஒரு இது ஃபார் ஹோப். நமக்கு கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ண முடியல. எனக்கு கிடைச்சது கார்ட்டூன் நான் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிட்டேன் விகடன் ப்ளஸ்க்கு. அதை பார்த்துட்டு கார்ட்டூன் வயர்லேயும் அந்த கார்ட்டூன் அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க, பல பத்திரிகைகள் பண்ணியிருக்காங்க. அதனால் அது போயிட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தடை செய்தால் அதிகமாக மக்கள் தான் அதை பார்ப்பாங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. பிபிசி இது பண்ணாங்கல்ல, அந்த பிபிசி டெலிகாஸ்ட் அந்த அதாவது இந்தியா த மோடி கொஸ்டின் 2 பார்ட்டில் வந்தது. நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் கூட போயிருக்கோம். அது எதிர்த்து தடை செய்தார்கள். அந்த பிளாக் செய்தது அதிகமான நபர்கள் தான் அதை பார்த்தாங்க. அதுதான் இருக்கக்கூடிய எவிடன்ஸ். அதனால் இது கட்டாயமாக அவங்களுக்கு தோல்வி தான். முருகனுக்கும் அண்ணாமலைக்கும் வேறு அந்த கும்பலுக்கும் தோல்வி தான் ஃபேஸிங் தம் என்று உறுதியாக இன்னைக்கு சொல்லணும். நாட்டில் மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியாவினுடைய தேச தந்தை. அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு எதிராக கார்ட்டூன் போடப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் மிக மதிக்கக்கூடிய தலைவர்கள் காமராஜர், அண்ணா போன்ற தலைவர்கள், அவங்களுக்கு எதிராக கேலி சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கு. கார்ட்டூனுக்கு இரையாகாத இந்திய பிரதமர்களே இல்லை. அது மன்மோகன் சிங் அவர்கள் காலமாக இருக்கலாம், அல்லது அதற்கு முன்பு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களாக இருக்கலாம். எல்லா காலகட்டத்திலும் பிரதமர்கள் மீது பிரதமர்களுடைய செயல்பாட்டை கண்டித்து கார்ட்டூன் போடுறது, கேலி சித்திரம் வரைவது என்பது இந்திய ஜனநாயகத்தில் இந்திய ஊடகங்கள் பின்பற்றி வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை. இந்த நடவடிக்கை அப்படின்ற ஒன்று சட்டம் அனுமதித்த ஒன்று. இந்திய பிரதமரை விமர்சிக்கிறது அப்படின்றது இந்திய நாட்டை விமர்சிக்கிறது ஆகாது. இது வந்து இவங்க சொல்லக்கூடிய சட்ட வரம்பு, நேஷனல் செக்யூரிட்டி, சாவரன்டிக்கான ஆபத்து அப்படின்னு சொல்ற எந்த வரம்புக்குள்ளும் வராத ஒன்று. அமெரிக்காலே இதை கண்டிக்கிறாங்க. எப்படி நீங்க வந்து இந்தியர்களையோ மற்றவர்களையோ சட்டவிரோத குடியேறிகள் சொல்றதே தப்பு, இல்லீகல் இமிகிரண்ட் சொல்ல முடியாது, எல்லாருமே லீகல் தான், அன்டாக்குமெண்டட் சிட்டிசன்ஸ் தான் அவங்களை அழைக்கணும் அப்படின்னு சொல்ற குரல்கள் அங்கேயே வருது. அந்த நாட்டு அதிபரை கண்டிச்சு அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் எழுதுறாங்க. கேலி சித்திரத்தை ட்ரம்ப்புக்கு போட்டது மாதிரி உலகத்தில் வேற யாருக்குமே போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கு அந்த கேலி சித்திரம் வந்து ஒரு ஒடுக்குமுறை ஆயுதமாக இன்று பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏற்கனவே சின்ன சின்ன விகடன் அப்படின்றதுனால அது பெரிய வெளிச்சத்தை பெறுது. பல யூடியூப் சேனல்கள், அரசை விமர்சிக்கக்கூடிய யூடியூப் சேனல்கள், இண்டிபெண்டன்ட் மீடியா இந்த மாதிரியான இரையாகி இருக்கிறாங்க. அட்டாக்கு பிறகு கொண்டு வரப்பட்ட அந்த வன்முறை தாக்குதலுக்கு, தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு கொண்டு வரப்பட்ட சட்டத்தினுடைய ஒரு பிரிவை வைத்து ஊடகங்களை, குறிப்பா இப்ப நியூஸ் பேப்பர்ஸை, மேகசின்ஸை கட்டுப்படுத்துறதை விடவும் இந்த நியூ மீடியம் இன்டர்நெட் வழியா இருக்கக்கூடிய வெப்சைட்டுகளையும் யூடியூபையும் கட்டுப்படுத்துறது அப்படின்ற ஒன்று இந்த சட்டத்தில் அவங்களுக்கு ரொம்ப ட்ரெக்கோனியன் ப்ரொவிஷனா இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இது மாற்றப்படணும். அசீஃப் கான் பாராட்டப்பட வேண்டிய தமிழ்நாட்டினுடைய சிறந்த கார்ட்டூனிஸ்டுகள்ல ஒருத்தர். சமகாலத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பல கார்ட்டூன்கள் மொழி மாற்றம் மட்டும் செய்யப்பட்டா இந்தியா முழுக்க கொண்டாடப்பட்டிருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல காத்திரமான ஒரு அரசியல் கூர்மையும் நகைச்சுவையும் டெப்த்தும் இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் சட்டாயரும் சேர்ந்த ஒரு
கார்ட்டூனிஸ்ட். அவருடைய இன்னைக்கு அவர் வந்து விகடன் மட்டும் இல்லை, அவரும் தனிப்பட்ட முறையில் அவருடைய பெயருக்காக சிலரால் இன்று குறிவைக்கப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அவருக்கு அந்த நிறுவனம் அவரை பாதுகாக்க வேண்டும். விகடன் இதுல உறுதியாக நின்று சமரசத்துக்கு இடமில்லாம மன்னிப்பு கேட்காமல் இந்த சட்ட போராட்டத்தை நடத்த முன்வந்ததற்காக விகடனுடைய துணிச்சலையும் விகடனையும் நாம் பாராட்டணும். விகடன் நிர்வாகத்தை நாம் பாராட்ட வேண்டும். அவர்களோடு நாம் துணை நிற்போம். இந்த போராட்டம்ன்றது தொடர்ச்சியா ஒரு மாற்று கருத்தை புதுசா வருகிற போது ஒடுக்குவதற்கு பண்ணக்கூடிய முயற்சி. எவ்வளவு வேகமாக தீவிரமாக எதிர்த்து நிற்கிறோமோ, எவ்வளவு வலிமையாக எதிர்குறலை நாம் புஷ்பேக் பண்றோமோ, அந்த அளவுக்கு இந்த நடவடிக்கை என்பது தனியும். அந்த வகையில் இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கணும். பத்திரிகையாளர் ஒற்றுமையாக இருந்து சட்டத்தின் முன்னால் நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட்ல இது வந்து இந்த கார்ட்டூனுக்காக கேலி சித்திரத்துக்காக போட்ட வழக்கு நிச்சயம் கேலி பொருளாக மாறும். அவங்களால இதை ப்ரூவே பண்ண முடியாது. இந்த ஐ ஆஃப் லா இது நிற்காது. இருந்தும் யாரையோ திருப்திப்படுத்துறதுக்கு ஏதோ ஈகோல செய்திருக்கிறாங்க. அந்த நடவடிக்கையிலிருந்து ஒன்றிய அரசு பின்வாங்க வேண்டும் அப்படின்னு நான் வலியுறுத்துறேன். நன்றி. அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் என்றாம் அவர்கள். இதை பற்றி நான் எழுதியிருக்கேன். வீடன்லேயே ஒரு முதல்ல வந்து சென்னை ப்ரெஸ் கிளப்புடைய லீடர்ஷிப் அண்ட் மெம்பர்ஸை பாராட்ட வேண்டும். சொன்ன மாதிரி சில ரொம்ப ப்ராம்ப்டாக ரொம்ப சரியாக நீங்கள் அந்த விஷயங்களை வெளியில் கொண்டு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கீங்க. ப்ரொட்டஸ்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுறீங்க. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டு. அது சொல்லும் பார்க்கும்போது முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இம்மீடியட்டாக எக்ஸலன்ட் இந்த ட்விட்டரில் அதில் தெளிவாக அதில் கண்டெம் பண்ணியிருக்காரு. அதையும் பாராட்டணும். இதனுடைய உள்ள அர்த்தம் என்னென்றால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நாங்கள் சகித்துக் கொள்ள முடியாது, இதை எதிர்ப்போம், இங்கே நடக்க முடியாது, இந்த மாதிரி மெசேஜ் போயிருக்கிறதுலாம் அதனால முக்கியமான ஒரு கண்டனம், ஒரு பொசிஷனை தெளிவுபட்டது ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் என்று நான் கருதுகிறேன். ஃபேக்ட்ஸை பொறுத்தவரைக்கும் சுருக்கமாக சொல்லலாம், ஹசீஃப் நன்றாக சொல்லலாம். 10ஆம் தேதி பிப்ரவரி 10ஆம் தேதி வந்த இந்த கார்ட்டூன் விகடன் ப்ளஸில் வந்து சில பத்திரிகைகளில் ஜூனியர் விகடன் வந்தெல்லாம் தப்பு. இது ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட், அவைலபிள் ஒன்லி, ஒரு டிஜிட்டல் ஒன்லி ப்ராடக்ட் பப்ளிகேஷன். அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் மூலம் தான் அதை அக்சஸ் பண்ண முடியும். 5 நாளைக்கு பிறகு தான் அண்ணாமலை அதை காக்னிசன்ஸ் அண்ட் கிளப்பி விட்டாங்க. அந்த மோசமாக ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் என்று சொல்லலாம். அதாவது ஒரு அரசியல் கட்சி ஒரு ஸ்மால் குரூப் அண்ட் தலைவர்கள் வச்சு அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பாலிசியை அதை மேனிப்புலேட் பண்ணுறாங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு. இது இதில் 15ஆம் தேதி எழுதுகிறாங்க. ஏற்கனவே ஹசீப் சொன்ன மாதிரி நோட்டீஸ் சர்வ் பண்ணல விகடன் மேலே, ஆர்டரையும் வெளியே கொண்டு வரவில்லை. ஆனால் இன்றைக்கு நான் ஒரு விஷயம் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியும். மெய்டி இல்லை, இது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் இதை பிளாக் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்றைக்கு உறுதி. அதுதான் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கு சோர்ஸ் வழியாக அது கிளியராக தெரியுது. அவங்க எமர்ஜென்சி பேசிஸில் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கு வந்து இந்த ஹியரிங் நடந்துருக்கணும். ஒரு நாள் தான் கொடுத்தாங்க. இப்போ வந்து தேர்ஸ்டே நடக்க போகிறது. இல்லை, அதுக்கு பிறகு என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். அதை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்கன்னா நல்லது. ஆனால் அதை வந்து நோன்னு சொல்லிட்டாங்கன்னா விகடனுடைய இதை கிளாரிஃபிகேஷனை ஏற்றுக்கொள்ளவில்லை, இதை பிளாக் பண்ணிவிடுவோன்னு உறுதியாக இருந்தாங்கன்னா அப்புறம் அடுத்த கட்டத்தில் கோர்ட்டுக்கு தான் போகும். சொல்கிற மாதிரி கட்டாயமாக 100% இது வந்து அவங்க தோல்வி அடைவராதுன்னு எனக்கு உறுதி சொல்ல முடியும். இதுக்கு ஒரு பிரசிடென்ட் உண்டு. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது. 1987ஆம் ஆண்டு மார்ச்சில் ஆனந்த விகடன் பிரிண்ட் ஒரு கார்ட்டூனை போட்டாங்க. அன்றைக்கு வந்து எடிட்டர் வந்து என்னுடைய அருமை நண்பர், சீனியர் நண்பர் பாலசுப்ரமணியம் அவர்கள், பாலன் என்று சொல்லுவோம். அவர் அதை போட்டார். அது ரீடர் அந்த ஐடியா வச்சு அவங்க ஒரு கார்ட்டூன் போட்டாங்க. அவர் வந்து 3 மாதம் ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் சென்டென்ஸ் பண்ணது தமிழ்நாடு அசம்பிளி. முக்கியமான விஷயம் என்றால் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை படித்து பாருங்கள். இன்றைக்கு 1994 வந்த ஜட்ஜ்மெண்ட் ப்ளஸ் பாலசுப்ரமணியம் வர்சஸ் அது வரும். அதில் வந்து வயலேஷன் ஆஃப்
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று வெளிச்சமாக அந்த இதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவருக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு தீர்வு. அவர் வந்து கேட்டாங்க எவ்வளவு கேட்குறீங்கன்னு சொல்லி, என்னுடைய ரெப்புடேஷனுக்கு மதிக்கவே முடியாதுன்னு அவர் சொன்னாங்க. இல்லை ஏதாவது நம்பர் கொடுத்த இன்னும் ₹1 கேட்டார். அது இல்லை, ஒரு ₹1000 டோக்கன் காம்பன்சேஷன் கொடுத்து செக்கை அவர் கேஷ் பண்ணி அது வந்து ஃப்ரேம் பண்ணி அவங்க விகடன் ஆஃபீஸில் இருக்குது, எம்டி ஆஃபீஸில் இருக்குது, போய் பார்க்கலாம். நான் பார்த்துருக்கேன். அதனால் இதுக்கு ஒரு பிரசிடென்ட் இருக்குது. அதனால் உறுதியாக சொல்ல முடியும், இது யாராலையும் டிஃபெண்ட் பண்ண முடியாது, எந்த கோர்ட்டாலையும் இது டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஒரு அராஜகமான செயல், மோசமான செயல், சரப்டிஷஸாக செஞ்ச ஒரு செயல், அகேன்ஸ்ட் நேச்சுரல் ஜஸ்டிஸ், அகேன்ஸ்ட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. அதனால் 100% இது. ஆனால் இந்த மாதிரி வெறும் கோர்ட்டுக்கு மட்டும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. இப்போ பப்ளிக் ஃபோரமில் குறிப்பாக மீடியா, ப்ரெஸ் கிளப் மூலம், சென்னை ப்ரெஸ் கிளப் பத்திரிகையாளர் சங்கம் மூலம் இந்த விஷயங்களை தெளிவாக சொல்லி கண்டனம் தெரிவித்து மக்களுக்கு ஒரு கான்ஷியஸ்னஸை ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல முற்போக்கான ஜனநாயகபூர்வமான ஒரு நல்ல இயக்கம் நடத்திருக்கீங்க. ஆசிம் அவர்களுக்கும் சுரேஷ் அவர்களுக்கும் வேறு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் அஸ் வெல் அஸ் அதர் மெம்பர்ஸ் இன்றைக்கு ப்ரெஸ் கிளப்போடைய நடவடிக்கையை பார்த்தா எனக்கு மகிழ்ச்சி தான் ஏற்படுது. எலெக்ஷன் நடத்தி நன்றாக நடத்துகிறாங்க. வெற்றி கண்டாத இவங்க கூட வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க எல்லா ஆக்டிவிட்டீஸிலும் பங்கேற்கிறாங்க. அதையும் பாராட்டுகிறேன். குவிக் ப்ராம்ப்டாக எஃபெக்டிவாக நீங்கள் இன்டர்வியூன் பண்ணதுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துள்ளேன். கார்ட்டூன் அப்படிங்கிறது ஒரு சமூகத்துடைய கண்ணாடி. அது சமூகத்தில் நடக்கிறத பிரதிபலிக்கக்கூடியது. இந்த மாதிரி கார்ட்டூன்களுக்கு எதிராக அரசு அதிகாரம், அரச பயங்கரவாதம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தும் போது கார்ட்டூனை விட அந்த அதிகாரம் வந்து கேலிப்பொருளாக மாறுகிறது. இந்த கார்ட்டூன் விஷயத்திலும் அதான் நடக்கும். இனி வர்ற கார்ட்டூன்களுக்கு எதிராக எந்த மத்திய ஒன்றிய அரசானாலும் சரி, மாநில அரசானாலும் சரி, அல்லது அதிகாரத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, கார்ட்டூன்களாக பார்த்து ரசித்து விட்டு கடந்து போகும்படி வேண்டுகிறோம். கார்ட்டூன்களுக்கு எதிராக தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தும் போது நீங்கள் நகைச்சுவை பொருளாக மாறுவீர்கள். வன்மையாக கண்டிப்பாக. இறுதியாக விகடன் குடும்பத்தை சேர்ந்த அறிவுரைகள். கார்ட்டூன் அந்த சூழ்நிலை எல்லாருமே பேசிட்டாங்க. நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கும்போது, நம்ம வீட்டில் ஒரு துக்ககரமான ஒரு சம்பவம் நடக்கும்போது நம்ம இன்னொரு வீட்டில் போய் விருந்து சாப்பிடுவோமான்னு தெரியல. அதுவும் அந்த துக்ககரமான சம்பவத்துக்கு காரணமானவங்க வீட்டிலேயே போய் விருந்து சாப்பிடுவோமா அப்படிங்கிறது தெரியல. இதையெல்லாம் கண்டிச்சு தான் அந்த ஒரு கார்ட்டூன் வருது. இது வந்து தனிப்பட்ட விகடனுக்கான ஒரு எதிர்ப்பு இல்லை அப்படிங்கிறத பத்திரிகையாளர் மணி வந்து பதிவு செஞ்சுருக்காரு ஒரு வீடியோவில். அவர் சொல்ல வர்றது அதுதான். இது வந்து ஒரு தனிநபருக்கான தனிப்பட்ட பத்திரிகை இல்லை, இன்னொரு பத்திரிகையாளர்களுக்கு இல்லை. ஒவ்வொரு தனி மனிதனுமே இனிமேல் பேச முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தர் கையிலையும் ஃபோன் இருக்குது, ஒவ்வொருத்தருமே பத்திரிகையாளர் தான். ஆனால் யாருமே பேச முடியாதுங்கிற ஒரு சூழலை உருவாக்குறாங்க. இதுக்கு எதிராக நம்ம கிளந்து நிற்கிறோங்கிறது தான் அவர் சொல்லுது. அதே போல் இந்த சம்பவம் நடந்ததுமே நாங்கள் எந்த தகவலும் சொல்லமோ இல்லையோ, திரு ராம் அவர்கள் வந்து ஆங்கில ஊடகங்களுக்கு தனிச்சையாகவே பேட்டி கொடுத்தார். தமிழ்நாடு பூரா இருக்கிற அத்தனை பத்திரிகையாளர் சங்கங்களும் இதில் பங்கேற்றாங்க. நம்முடைய ப்ரெஸ் கிளப், எம்யூஜே, மற்ற நேஷனல் அமைப்புகள் எல்லாருமே அவங்களாம் முன் வந்து அவ்வளோ அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி இந்த கூட்டத்தை வந்து தன்னெழுச்சியோட இந்த கூட்டியிருக்கிறது மிகப்பெரிய விஷயம். இந்த சந்தர்ப்பத்திலேயாவது இந்த ஒற்றுமையோடு நம்ம நிற்கணும். இதை தாண்டி இதுக்கு மேலேயும் தொடர்ந்து போகுங்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே விகடனுக்கு துணையாக நிற்கிறேன்னு சொல்லியிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. அந்த வகையில் உங்கள் அனைவருக்குமே நன்றி. வந்திருக்கிற அத்தனை பத்திரிகையாளருக்கும் நன்றி, அத்தனை பத்திரிகை நிறுவனங்களுக்கும் நன்றி. வணக்கம்.